இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெல்டிங் ஷாப்புக்கு எப்படி பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் பில்லிங் சாஃப்ட்வேரோடைய டேஷ்போர்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பில்லிங் ஸ்க்ரீன் காமிக்கிறேன். இப்போ இதில் போய்ட்டு பிஓஎஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பில்லிங் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து கஸ்டமர் நேமு, அப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் டைப் பண்ணி பில் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கிற சர்வீஸ் எல்லாமே இதில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அப்படி உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷார்ட்கட்டில் இப்போ 1ன்னு போட்டிங்கனாக்கா கேட் வெல்டிங் ஒர்க் வரும், 2ன்னு போட்டிங்கன்னா ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வரும், 3ன்னு போட்டிங்கனாக்கா போர்டு வெல்டிங் ஒர்க்கு. இது மாதிரி நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம், என்னென்ன ஷார்ட்கட்டுக்கு என்னென்ன வரணும் அப்படின்னு குயிக்காக பில் போடுறதுக்காக நீங்கள் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி கேட்கும். குவான்டிட்டியில் நீங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கூட போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்படியே 2 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போட்டிங்கன்னா 4000 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதே மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி போட்டு என்ட்ரு அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணி அடுத்த இது போட்டு திரும்ப என்ட்ரு போட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்ன பேமெண்ட்டில் நீங்கள் இது எல்லாமே ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக மவுஸில் எதுக்கு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் மவுஸை வச்சு காட்டிகிட்ருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கேஷாக வாங்குறீங்களா, ஜிபேவா, இல்லை பேமெண்ட் பண்ணாமல் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக அக்கௌண்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது யாரெல்லாம் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது, எந்தெந்த கஸ்டமர் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நேம் போட்டு நம்ம வாங்கியிருப்போம். அந்த கஸ்டமர் நேமுக்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்து லெட்ஜர் எடுத்து பார்த்துடலாம். கார்டாக இருந்துச்சுன்னா கார்டு, ஜிபே இருந்துச்சுன்னா ஜிபேன்னு செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் சேல் ஷார்ட்கட் இருக்குது, கிரியேட் சேல்னு கொடுத்துட்டிங்கனாக்கா அப்படியே ஒரு பிரிண்ட் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. இந்த பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கடையோட பேர், பில் நம்பரு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஏற்றிக்கலாம். எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதே லேபர் ஆட் பண்ணால் கூட அதிலே கூட நம்ம லேபரும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பில்லுலேயே நம்ம வந்து லேபரும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதுக்குள்ளே சார்ஜஸும் நம்ம போட்டுக்கலாம் தனியாக வேணும்னாக்கா, இல்லை அதிலே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்ஸ் இருக்குது. எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குகிற அந்த ராடு, அப்புறம் வந்து என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குது, கேஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கா அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாமே எக்ஸ்பென்ஸ் போட்டு ஏற்றிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரிப்போர்ட்டில் வந்து என்னென்ன விற்றுருக்கீங்க, எவ்வளோதுக்கு சேல்ஸ் ஓடிருக்கு, என்னென்னைக்கு ஓடிருக்கு, அதில் உள்ள ப்ராஃபிட் எவ்வளோது, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகிருக்கு, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக ரிப்போர்ட்டில் வந்துடும். இதை தவிர வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னாலும், இல்லை வந்து டீட்டெயிலாக இதை பற்றி பார்க்கணுன்னாலும் திரும்ப காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலாக ஒரு டெமோ வந்து நான் கொடுக்க சொல்கிறேன். தேங்க்யூ.